வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த பைத்தான் டியூட்டோரியல் சீரியஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்னா, எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பேசிக்காக ஒரு எரர் அப்படின்னா இது ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சின்டெக்ஸ் எரர். சின்டெக்ஸ் எரர் அப்படிங்கிறது நாம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறது, இதெல்லாம் சின்டெக்ஸ் எரர்னு சொல்லலாம். இன்னொன்று இருக்குது, அதாவது வந்து அது வந்து லாஜிக்கல் எரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லாஜிக்கல் எரர் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கம்பைல் பண்ணும் போது அந்த எரர் வந்து த்ரோ ஆகாது. என்ன ஆகும் அப்படின்னா ரன் டைம் எரர்னு சொல்லுவாங்க. ஸோ ரன் டைம் எரர் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம் போகிறீங்க. ஸோ ஏடிஎம் போயிட்டு நீங்கள் வந்து பின் நம்பர் கொடுக்குறீங்க. பின் நம்பர் கொடுத்து நீங்கள் கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 500. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரன் டைமாக ஒரு எரர் த்ரோ பண்ணும். அதாவது அந்த ஏடிஎம்மில் 500 இல்லை, ஸோ வெறும் 2000 மட்டும் தான் இருக்குது அப்படின்னு ஒரு எரர் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நம்ம டிபெண்ட் அப்பான் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ரன் டைம் எரர் வரும். ஸோ இதை வந்து பைத்தானில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் 3 கீவேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ட்ரை, இன்னொன்று வந்து எக்ஸெப்ட், இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு 3 கீவேர்டு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா எப்படி சின்டெக்ஸ் எரரும் லாஜிக்கல் எரரும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வேரியபிளில் பார்த்துட்டிங்கன்னா இன்டீஜர். ஸோ பார்த்துட்டிங்கன்னா இன்புட். ஸோ யூசிட்லேருந்து வந்து நம்பராக வாங்க போகிறேன். ஸோ என்டர் தி நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இன்புட் வாங்குறது ஸ்ட்ரிங்காக இருக்கும், அதை நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ சி ஈக்குவல் டு, ஸோ ஒரு வேல்யூ 45 டிவைடட் பை நம். ஸோ நம்ங்கிறது நான் வாங்கிட்டு வர வேல்யூவை டிவைட் பண்ணுறேன். ஸோ ஒரு டிவிஷன் ஆப்ரேஷன் பண்ணுறேன். பிரிண்ட் சி. இப்போது நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, நீ இப்போ ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. இப்போ வந்து 0 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் டைம் எரர் த்ரோ ஆகுது. டிவிஷன் பை 0, அதாவது லாஜிக்காக தப்பு. ஸோ 45 டிவைட் பை 0 அப்படிங்கிறது லாஜிக்காக தப்பு, உங்களுக்கு எரர் த்ரோ ஆகுது. இப்போது நான் திரும்பவும் ரன் பண்ணுறேன். திரும்ப ரன் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ எனக்கு 9.0 அப்படின்னு வேல்யூ வருது. இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ நான் எப்போ வந்து வேல்யூ தப்பாக கொடுக்குறனோ அப்போ எனக்கு அந்த எரர் த்ரோ ஆகுது. இப்போ இது இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா சம்டைம் வந்து நம்ம சின்டெக்ஸ் எரர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ப்ராக்கெட் நான் விட்டுட்டேன், இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் எரர் வரும். சின்டெக்ஸ் எரருங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் காமன். பட் ரன் டைம் எரர் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாஜிக்கல் எரர்னு சொல்லுவாங்க. ஒரு லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் அந்த எரர் த்ரூ ஆகும். அது டிபெண்ட் அப்பான் அந்த ரன் டைமை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸெப்ஷனுக்கு ட்ரை, எக்ஸெப்ட், ஃபைனலின்னு 3 கீவேர்டு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நான் இந்த மாதிரி இந்த ட்ரை, எக்ஸெப்ட், ஃபைனலிலாம் நான் யூஸ் பண்ணாமல் பண்ணால் எனக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போது நான் இங்கே வந்து இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு எந்த எரரும் வரல. அப்படி பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து 9.0 இந்த பிரிண்ட் சி இந்த ரிசல்ட்டு வருது. அதுமாதிரி லைன் நம்பர் வந்து பார்த்துட்டிங்கனாலும் ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு எல்லா ரிசல்ட்டும் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ அகைன் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு இப்போ வேல்யூ நான் 0 கொடுக்குறேன், அதாவது லாஜிக்காக தப்பாக கொடுக்குறேன். நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ என்ன எரர் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0 டிவிஷன் எரர்னு வருது. ஸோ என்ன அர்த்தம், நம்மளோட இன்புட் 0 இருக்குது, அதனால் டிவிஷன் பை 0 அப்படிங்கிற எரர் வந்து த்ரோ ஆகுது. சரி, இப்போது இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த லைன் நம்பர் 5 எங்கே போச்சு? லைன் நம்பர் 5க்கும் லைன் நம்பர் 3க்கும் சம்மந்தமே கிடையாது. இதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒர்க் ஆகும் போது இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆச்சு, இப்போ இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகலை. இப்போது நீங்கள் இந்த ட்ரை பிளாக்கோ இல்லை வந்து இந்த எக்ஸெப்ட் பிளாக்கு, இந்த ஃபைனலி பிளாக்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணல அப்படின்னா ஒரு எரர் வருது அப்படின்னா அந்த எரர் பார்த்துட்டிங்கன்னா எரர் த்ரோ ஆகிறது மட்டும் இல்லாமல் மற்ற லைன் ஆஃப் கோடையும் இம்பேக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து உங்களால் கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரை, எக்ஸெப்ட், ஃபைனலி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லாஜிக்கை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா,
ஸோ ட்ரை பிளாக்கில் கொண்டு வரலாம். நான் என்ன பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரைனா நான் ஒன்றுமே இல்லை, நான் வந்து ஒரு லாஜிக்கை வந்து ட்ரை பண்ணுறேன். ரைட்டா? ஸோ ட்ரை பிளாக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக எக்ஸப்ட் பிளாக் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸப்ட் பிளாக் எதுக்கு அப்படின்னா, எரர் வந்துச்சுன்னா எக்ஸப்ட் பிளாக். ஸோ இந்த எரர் அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி எரர் வரும்னு நம்மளுக்கு ஐடியா இல்லை இல்லையா? இப்போது நீங்கள் வந்து கூகுளில் பில்டின் எக்ஸப்ஷன் சர்ச் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வரும். இதில் போயிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ், உங்களால் வந்து எந்த மாதிரி எரர் வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் எக்ஸப்ஷன் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டடாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 0 டிவிஷன் எரர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எரர், இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வந்து பில்டின் எரர்னு சொல்லுவாங்க. ஸோ கஸ்டம் எக்ஸப்ஷனை நம்ம கிரியேட் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பில்டின் எக்ஸப்ஷன்னா பைத்தான் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எரர்லாம் ஒரு குரூப்பிங் பண்ணி, ஸோ அவங்க நிறைய டைப் ஆஃப் எரர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து மாடுல் நாட் ஃபவுண்ட் எரர், அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இண்டெக்ஸ் எரர், கீ எரர் அப்படிலாம் நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த எரர்ஸை ஹேண்டில் பண்ணுவோம். இது வந்து த்ரூ அவுட் நீங்கள் ஒரு பெஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராமர் அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை யூஸ் பண்ண நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ நம்மளுடைய சுச்சுவேஷன் பொறுத்தபடி பார்த்தீங்கன்னா இது வந்து அர்த்தமெட்டிக் எரர், அதுலேயும் பார்த்தீங்கன்னா 0 டிவிஷன் எரர். ஸோ அதை தான் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸப்ட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 டிவிஷன் எரர் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். என்ன மெசேஜ்னால், இப்போ யூஸருக்கு பார்த்துட்டிங்கன்னா டோன்ட் யூஸ் 0 அப்படின்னு கொடுக்கலாம். ரைட்டா? ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிளியர் கிறிஸ்டலாக இருக்குது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போது நான் வந்து இப்போ ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுங்க, 0 அப்படின்னு கொடுக்குறேன்னா இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு எரர் வந்து த்ரோ ஆகுது. எங்கேருந்து எங்கே எரர் த்ரோ ஆகுது? ஸோ இங்கே எரர் வந்து அக்கர் ஆகுது. ஸோ அதாவது இங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது எரர் அக்கர் ஆகுது. இந்த எரரை வந்து நம்ம வந்து எக்ஸப்ட் பிளாக்கு த்ரோ பண்ணுறோம். அப்படி எரர் த்ரோ ஆகும்போது பார்த்துட்டிங்கன்னா டோன்ட் யூஸ் 0 அப்படிங்கிற என்னுடைய மெசேஜ் வருது. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியம் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த லைன் நம்பர் 9 ஒர்க் ஆகுது, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஒர்க் ஆகுது, எரர் வரப்பையும் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ரொம்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா நாம் என்ன மெசேஜ் கொடுத்தோமோ அதுதான் வந்துட்டுருக்கு. இப்போ நான் திரும்பவும் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது கவனமாக பாருங்கள். இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பராக இந்த பிளாக் ஒர்க் ஆகுது. இந்த பிளாக்குக்கு வேலையே இல்லை. ஸோ எப்போ எக்ஸப்ட் பிளாக் ஒர்க் ஆகும் அப்படின்னா, எப்போ ட்ரை பிளாக்ல எரர் வருதோ அப்போ தான் எக்ஸப்ட் பிளாக்குக்கு வரும். ஒரு ட்ரை பிளாக்கு நீங்கள் எத்தனை எக்ஸப்ட் பிளாக் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எரர் வந்தால் மட்டும்தான் எக்ஸப்ட் பிளாக்குக்கு வேலை. ரைட்டா? அப்போது எரர் வந்தாலும் வராட்டியும் எனக்கு ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அது வந்து ஃபைனலி. ஸோ இந்த ஃபைனலி பிளாக்கோடைய யூசேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டேட்டா பேஸ்லாம் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுவீங்க, ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும் போது ஸோ கம்பல்சரி செய்யக்கூடிய ஆப்ரேஷன், அதாவது வந்து ட்ரை பிளாக் வந்து எரர் ஆனாலும் கரெக்டாக ரன் ஆனாலும் 2 சுச்சுவேஷன்லேயும் ஃபைனலி பிளாக் ஒர்க் ஆகும். ஸோ ஐ ஆம் ஃபைனலி பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் திரும்பவும் ரன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நான் ப்ராப்பரான இன்புட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ப்ராப்பரான அவுட்புட் ஃபைனலி பிளாக் ஒர்க் ஆகுது. ஐ ஆம் ஒர்க்கிங்கிற அந்த அவுட் சைடில் இருக்கிறது ஒர்க் ஆகுது. இப்போது திரும்பவும் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வேல்யூ வந்து 0ன்னு கொடுக்குறேன். அப்போ எரர் த்ரோ ஆகும். இப்போவும் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா டோன்ட் யூஸ் 0, இப்போ தான் எக்ஸப்ட் பிளாக் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைனலி பிளாக் ஒர்க் ஆகுது. ஃபைனலி பிளாக் அப்படிங்கிறது கேரண்டி எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம் பண்ணும்போது அப்போது ஃபைனலி பிளாக்கோடைய யூசேஜ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல். ஸோ நீங்கள் வந்து ஒரே டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு ட்ரை பிளாக்கு நீங்கள் எத்தனை எக்ஸப்ட் பிளாக் வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸப்ட் பிளாக் நான் கொடுக்குறேன். இது எதுக்கு அப்படின்னா, ஸோ அந்த வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்டீஜரை தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா வேல்யூ எரர் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா யூஸருக்கு print value is not integer ஸோ அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இந்த எரர் எப்போ த்ரோ ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து கொடுக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் தான் கொடுக்கணும். பட் நான் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன்னு வச்சுக்கலேன். ஸோ அப்போது உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா வேல்யூ இஸ் நாட் இன்டீஜர் அப்படின்னு வருது. ஸோ 2 சுச்சுவேஷனை இப்போ ஹேண்டில் பண்ணுது. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா டிவைட் பை 0, அதுக்கு ஒரு எக்ஸப்ட் பிளாக்.
அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு சுச்சுவேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா வேல்யூ எரர் அப்படிங்கிறப்போ இந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக வந்து இன்டிஜராக இருக்கணும், நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுக்குறோம். ஸோ இந்த வேல்யூ எரர் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக டைப் எரருக்கு கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா வேல்யூ எரர் இருக்கும். அதாவது உங்களுடைய ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்டடாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேல்யூ எரர் கொடுக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எரர்ஸ் வந்து டிபெண்ட் அப்பான் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். இப்போ இன்னொரு சினாரியோ எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து நான் இன்னொரு லாஜிக் எழுதுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே மை கோர்ஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஆங்குலர் ரியாக்ட் ஜேஸ் ஏடபிள்யூஎஸ்ன்னு போட்டிருக்கிறேன். இப்போது இண்டெக்ஸ் வைஸ்டு எடுத்துட்டிங்கன்னா ஆங்குலர் வந்து 0, ரியாக்ட் ஜேஸ் வந்து 1, ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது 2. இப்போ நான் 3 அப்படின்னு ரீட் பண்ணுறேன். அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் 3 அப்படிங்கிறது வந்து ஐட்டமே இல்லை. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த எக்ஸப்ட் பிளாக் எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து இந்த பிளாக்குக்கான 2 லாஜிக் 0 டிவிஷன் எரர் அப்புறம் வேல்யூ எரர். ஸோ இதுக்கு அடுத்தது தான் இந்த மை கோர்ஸ் அப்படிங்கிறது, இது செப்பரேட் லாஜிக். ஸோ இது இப்போ நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்ன கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா, ஸோ எக்ஸப்ட் பிளாக் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா எந்த மாதிரி எரர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எக்ஸப்ட் பிளாக் வருமே, நீங்கள் ஆர்டரை மேனேஜ் பண்ணுறதுனால வரல. அதாவது நீங்கள் எங்கே வேணாலும் எக்ஸப்ட் பிளாக் மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இண்டெக்ஸ் எரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ இது கீழே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். நோ ஐட்டம்ஸ் இன் லிஸ்ட் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ கவனமாக பாருங்கள், இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போது வந்து எனக்கு எந்த எரரும் அக்கர் ஆகலை. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வருது. நோ ஐட்டம் இந்த லிஸ்ட்டுன்னு வருது. ஏன் நோ ஐட்டம் லிஸ்ட்டுன்னு வருது? ஏன்னா நான் வந்து 0, 1, 2 தேர்ட் எலமெண்ட்டை ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு ஐட்டமே கிடையாது. அதனால எனக்கு அந்த எரர் இண்டெக்ஸ் எரர் த்ரூ ஆகாது. இப்போது திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து வேல்யூ வந்து 0 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுங்க. இப்போது 0ன்னு கொடுத்ததும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ எந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும்? இங்கே வந்து டிவைடட் பை 0. அப்போது நம்மளுக்கு வந்து 0 டிவிஷன் எரர் இந்த பிளாக் தான் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. பர்ஃபெக்ட். அப்புறம் ஃபைனல் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக பார்க்கணும், இந்த பிளாக்கு அதை கன்சிடரே பண்ணல. அப்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரை பிளாக்குக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் லாஜிக் எழுதலாம். அப்படி எழுதும் போது ஃபஸ்ட்டு லாஜிக்கில் ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா அந்த எரர் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் இந்த லாஜிக் அது செக் பண்ணவே பண்ணாது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக்ல 0 அப்படிங்கிறது எரர், அதுக்கான எக்ஸப்ட் பிளாக் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பட் அதுக்கு அடுத்தது ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா, ஒரு அரேக்குள்ளே இருக்கக்கூடிய இல்லாத ஒரு எலமெண்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ அது ஒரு எரர். அது என்ன எரர்? இண்டெக்ஸ் எரர். இந்த பிளாக் இந்த டைமில் சுச்சுவேஷனில் எக்ஸிக்யூட்டே ஆகாது. காரணம் என்னென்னா ஃபஸ்ட் பிளாக்லேயே ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போ ட்ரை பிளாக் எப்படி ஒர்க் ஆகுனா, ஃபஸ்ட் பிளாக் எரர் ரிசால்வ் ஆச்சுன்னா தான் செகண்டாக இருக்கக்கூடிய லாஜிக்கை செக் பண்ணும். இப்போ திரும்பவும் நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கரெக்டான வேல்யூ கொடுக்குறேன், ஒரு 5ன்னு கொடுக்குறேன்னா இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளாக் வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. அப்போ வந்து இது எந்த எரரும் த்ரோ பண்ணாது. அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, இந்த லாஜிக்கை செக் பண்ணுது, இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகுது, அப்போ வரக்கூடிய எரர் த்ரோ ஆகுது. அப்போ இந்த இண்டெக்ஸ் எரர் அப்படிங்கிற பிளாக்கில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் எக்ஸப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வரப்போகிற வீடியோவில் இன்னும் வந்து டீட்டெயிலாக நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்டில் பார்க்கலாம். அது இல்லாமல் கஸ்டம் எக்ஸப்ஷன் எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பைத்தான் சீரீஸை ஃபுல்லாக படிங்க. ஸோ பைத்தான் வந்து ஆட்டோமேஷன், டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஏரியாஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தமிழில் மாணவன் வந்து நிறைய கோர்ஸ் இது இல்லாமல் கொடுத்துட்ருக்கு. AWS, ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் அப்படி ப்ரீமியம் வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாணவனை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.